ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை சென்று அடைகிறோம். இந்த 9வது பாசுரத்திலே பெரியாழ்வார் அழகர் இந்த பூமியை எப்படியெல்லாம் ரட்சித்திருக்கிறார்னு ஒரே பாட்டில் சொல்கிறார். இதுல வராக அவதாரமும் உண்டு, வாமன அவதாரமும் உண்டு, இன்னும் பல அனுபவங்களும் உண்டு. உடனே நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு டவுட் வந்துடும். அது என்ன, கிருஷ்ணனுக்குன்னு 6 பாட்டு வச்சார், ராமனுக்குன்னு 2 பாட்டு வச்சார், ஒரே பாட்டுல வராகன் வாமனன் எல்லாத்தையும் சுருக்கலாமான்னா இது அப்படி பார்க்க கூடாது. ஒண்ணு அவருடைய அனுபவ வெள்ளம், பெருமாள் அருளால எத்தனை பாசுரம் தோன்றுகிறதோ அப்படியே அருளி செய்து கொண்டு வருவார். இது நம்மள போல இவ ஏதோ பிளான் பண்ணி கணக்கு போட்டெல்லாம் பாட்டு எழுதுறவா கிடையாது ஆழ்வார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், பூமியை பகவான் எப்படியெல்லாம் காத்தான்ங்கிறத ஒரு தொடராக சொல்வதால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாட்டா சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். அதனால ஆராய்ச்சி எல்லாம் விட்டுட்டு நம்ம அனுபவத்துக்கு வருவோம். 9வது பாசுரம். கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டுமது உண்டுமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானு கடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே. கோட்டு மண் கொண்டு இடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு உமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடி உரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாறு உடை மாலிரும் சோலையதே. அந்த பூமிக்கு ஒரு ஆபத்து வந்துதான். எப்போ ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் பூமியையே பிரளய கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்ணார், வராக பெருமாளை அவதாரம் பண்ணி தன் கோரைப்பல்லால் பூமியை அப்படி கொத்தி மேல இடந்தெடுத்தார். அதுதான் வராக அவதாரத்தில் கோட்டு, கோடுன்னா கோரைப்பல்லுன்னு அர்த்தம். கோட்டு, அந்த கோரைப்பல்லிலே மண் கொண்டு பூமியை, மண்ணுன்னா பூமி, பூமி தேவி, மண் கொண்டு அந்த பூமியை வைத்துக் கொண்டு இடந்து, இந்த கோரை கிழங்கை எப்படி பன்றி குத்தி எடுக்குமோ அது போல் இடந்து பூமியையே விட்டு கொடுத்தார். கோட்டு மண் கொண்டு இடந்து, ஹிரண்யாட்சனால் பிரச்சனை வந்தப்போ கோரை பல்லுல மண்ணை வச்சுட்டு இடந்து மீட்டுட்டார். அப்புறம் மகாபலின்னு தான் வந்தான். பெருமாள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பூமியை மீட்டு நன்றாக நிலை நிறுத்தி எல்லாரும் வாழட்டோம்னா மகாபலின்னு தான் வந்தான். பூமியெல்லாம் என்னதுன்ட்டான். மறுபடியும் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார். வாமனனாக வந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து, குடங்கைனா உள்ளங்கைன்னு அர்த்தம். அதாவது இப்படி வச்சுட்டா குடம் போல இருக்கு இல்லையா, உள்ளங்கைக்கு குடங்கைன்னு பேரு. குடங்கையில் தன்னுடைய உள்ளங்கையை நீட்டி யாச்சகம் கேட்டாராம். மகாபலி என்ன வேணும்னு கேட்டான். மண் கொண்டு எனக்கு பூமியை தானமாக, பூதானம் நிலத்தை தானமாக கொடுன்னு கேட்டார். அவனும் கொடுத்தான். எவ்வளவுன்னு கேட்டான். 3 அடி நிலம், என் காலால் 3 அடி நிலம்னார். குடங்கையில் உள்ளங்கையில தாரவாத்து வாங்கிட்டு மண் கொண்டு நிலத்தை பூமி தானத்தை பெற்று கொண்டு அளந்து 3 அடி நிலம் வேணும்னு கேட்டார். பார்த்தா மூலத்தையும் அளந்துட்டார். அளந்து இந்த பூமி வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, எனக்குத்தான் சொந்தம். அதை நன்றாக அளந்து காட்டி தன் திருவடியால் மொத்த உலகத்தையும் அளந்து நிரூபித்து காட்டினார். அங்கே கோரைப்பல்லால மீட்டெடுத்து பூமியை ரட்சித்தார். இங்க திருவடியால் அளந்து காட்டி தான் தான் பூமிக்கு உரிமையாளன் நிலைநாட்டினார். உரிமையாளன்னா எல்லா ஆபத்திலையும் காப்பாற்றணும் இல்லையா. பிரளய காலம் வந்தது, உலகத்தையே பிரளய வெள்ளம் சூழ்ந்தது. அப்போ உலகத்தையும் உயிர்களையும் எப்படி காப்பது? அதனால என்ன பண்ணாராம், மீட்டும் அது உண்டு. மீட்டும்னா மீண்டும்னு அர்த்தம். மீண்டும் ஒரு முறை காத்தார். எப்போ, பிரளய காலத்துல. அதுனா மண், பூமின்னு அர்த்தம். அது உண்டு, அப்படியே பூமியை விழுங்கினார். விழுங்கி தன் வயிற்றுக்குள் வைத்து காத்தார். அப்போ பூமியை எப்படியெல்லாம் காப்பாத்திருக்கார் பாருங்க. வயிற்றுக்குள்ள வச்சும் காப்பாத்திருக்கார், கோரை பல்லாலையும் காப்பாத்திருக்கார், கையில அந்த யாச்சகம் வாங்கி காப்பாத்திருக்கார், திருவடியால் அளந்து காப்பாத்திருக்கார். இப்ப பிரளய காலம்னு ஒண்ணு வந்தது. மீட்டும் அது உண்டு, மொத்த உலகத்தையும் உண்டார். வயிற்றுக்குள் வைத்து பிரளய ஜலத்தில் பாதிப்படையாமல் காப்பாற்றினார். அப்புறம் படைப்பு காலம், சிருஷ்டி காலம் வந்தது. உமிழ்ந்து, உமிழ்தல்னா வெளியிடுதல்னு அர்த்தம். எதை உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தாரோ அந்த பூமியை உமிழ்ந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டார். பூமி வெளியில வந்தது. படைப்பு என்பது நடந்தது. இத்தனையும் பண்ணிய விளையாடும். இது எதுவுமே பகவான் கஷ்டப்பட்டு பண்ணலையாம். பூமியை தூக்கிறதோ அளக்கிறதோ உண்பதோ உமிழ்வதோ இதெல்லாம் விளையாடும். ஒரு விளையாட்டுங்கிறது எப்படி அனாயாசமா எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணுவோமோ அது போல இத்தனை காரியத்தையுமே எஃபர்ட்லெஸ்ஸா தான் பகவான் பண்ணான். விளையாடும் விமலன் மலை. விமலன் என்றால் ரொம்ப ரொம்ப தூய்மையானவன் அர்த்தம்.
மலம்னா குற்றம். விமலன் குற்றமே இல்லாதவன். எதை வச்சு சொல்றோம்? ஏன்னா இது ஒன்னொன்னுலயும் குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். பன்றியா வந்து பூமியை விட்டாரா? அப்போ பெருமாளே பன்றியா வந்துட்டாருன்னா அந்த பன்றியின் அழுக்கெல்லாம் பெருமாள்கிட்ட ஒட்டிக்குமான்னு கேட்போம். அதெல்லாம் ஒட்டாது. அவர் எப்போதுமே தூய்மையா தான் இருப்பார். சரி, அதை விடு. இந்த பூமி எல்லாம் அளந்தாரோ இல்லையோ, மகாபலிட்ட சின்ன காலால 3 அடின்னு தானே கேட்டார். இவர் பெரிய காலால உலகத்தை அளந்துட்டாரே, அப்ப அது தப்பு தானே? இந்த மாதிரி பண்ணலாமா? ஏமாத்தினாரே என்ன? இல்ல, அவர் ஒண்ணும் ஏமாத்தல. அவர் மகாபலிக்கும் அனுகிரகம் தான் பண்ணார். இதுலயும் அவருக்கு தோஷம் வராது. விமலன். சரி, உலகத்தெல்லாம் உண்டு வயத்துல வச்சிருந்தாரே, நம்மளெல்லாம் அவர் வயத்துக்குள்ள வச்சிருந்தாருன்னா நம்ம பாபம், நம்ம அழுக்கு, நம்ம குற்றம் இதெல்லாம் பெருமாள்கிட்ட ஒட்டிக்குமா? அதனால அழுக்காவாரான்னா ஆகவே மாட்டார். அப்பவும் அவர் தூய்மையா தான் இருப்பார். சரி, இந்த உலகத்தெல்லாம் உமிழ்ந்து படைப்பு காலத்துல படைத்தார் அல்லவா, தங்கிட்டேந்து எமிட் பண்றார், உமிழ்ந்தார். இந்த உலகத்துல பாரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறான், பணக்காரன் ஏழைங்கிறான். இப்படி எல்லாம் எதுக்கு உலகத்தை படைக்கணும்னா? இல்ல, அங்கேயும் அந்த ப்ராப்ளம் தோஷம் வராது. ஏன்னா அவரவர் என்னென்ன கர்மா முன் படைப்பு சுழற்சியில பண்ணாலோ அதை பொறுத்துதான் படைச்சாரே ஒழிய, தானா ஒருத்தனை பெரியவன் ஒருத்தனை தாழ்ந்தவன், இவன் பணக்காரன் ஏழைன்னு பகவான் அப்படியெல்லாம் படைக்கல. அவர் எல்லாரையும் சமமா தான் படைச்சார். பாரபட்சம் இல்லாம நீ என்ன செய்தாயோ தீதும் நன்றும் பிறந்தரவாரா, நீ செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி படைச்சார். உடனே அந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்குமே. யாருக்குமே கர்மா இல்லாத காலம். அப்படி ஒரு காலமே கிடையாது. பெருமாளும் எப்போதும் இருந்துதான் இருக்கார். பிரபஞ்சமும் எப்போதும் இருந்துதான் இருக்கு. நீங்களும் நானும் எப்போதும் பிறவி எடுத்துன்னு தான் இருக்கோம். இந்த கர்மாவுக்கு பிகினிங் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அதனால ஒரு தொடக்க புள்ளிங்கிறது கிடையாது. இது பிரம்மசூத்திரங்கள்ல வியாசர் கிளாரிஃபை பண்ணிட்டார். அதனால அதை வச்சு நம்ம மீண்டும் மீண்டும் டிபேட் பண்றதுல அர்த்தம் இல்ல. ஒரு சர்க்கிள்னு இருக்குன்னா அதுக்கு தொடக்க புள்ளின்னு எதை சொல்லுவேன்? சர்க்கிள்னா அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு தொடக்க புள்ளின்னு நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது. அது போல சுழற்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகின் படைத்தல் அழித்தல் இதுக்கு ஒரு இடத்துல பிகினிங் பாயிண்ட்னு கிடையாது. இன்னும் நம்ம ஆச்சாரியர்கள் சுவையா சொல்றா, நீ பிகினிங் பாயிண்ட் என்னன்னு ஆராய்ச்சி பண்றதை விட சரணாகதி பண்ணி மோட்சம் போனா எண்ட் பாயிண்ட் கிடைச்சிடும் இல்லையா? நம்ம எண்ட் பாயிண்ட பத்தி யோசிக்கணுமா, பிகினிங் பாயிண்ட பத்தி யோசிக்கணுமா? அதை விட்டுடுங்க. அதனால இது அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. கர்மாவின் படிதான் செய்தான். உலகத்தை வயத்துல வச்சிருந்தாலும் அழுக்கு விட்டாது. மகாபலியை ஏமாத்தினாங்கிற தோஷமும் கிடையாது. ஏன்னா அவர் ஏமாத்தவே இல்லை. பன்றியை அவதரிச்சாலும் தோஷம் இல்லை. விமலன் அதே தூயவன் தான் கள்ளழகராக இப்போது அழகர் மலையில் எழுந்தருளி இருக்கார். சரி, இப்ப அழகர் மலையை பத்தி பாட்டின் 2வது பாதியில வர்ணிக்கிறார். என்னன்னா, இப்ப பூமாதேவி நினைச்சு பார்த்தாலும் ஹிரண்யாட்சனால ஆபத்துனா இடந்தெடுக்கிறார். மகாபலி உரிமை கொண்டாடினா அளந்து காப்பாத்துறார். பிரளயம் வந்தா உண்டு வைத்துக் கொள்கிறார். படைக்கணும்னா மீண்டும் உமிழ்கிறார். இவருக்கு என்ன கைமாறு செய்யலாம்? அதனால பூமி தேவி என்ன பண்ணாலாம், அழகர் மலையில சிலம்பாறு ஓடுறதோ இல்லையோ, அந்த சிலம்பாறு கிட்ட பூமியில் வரக்கூடிய முத்து, ரத்தனம், பவளம், தங்கம், அகில் எல்லாவற்றையும் பூமாதேவி சிலம்பாறு கிட்ட கொடுத்து, நீ போய் இதெல்லாம் பாத காணிக்கையா அழகருக்கு சமர்ப்பிச்சுட்டு வாங்குறா. பூமி தேவி கிட்ட இருந்து சிலம்பாரி எல்லாம் வாங்கிட்டு தான். ஏன், இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், பெருமாளுக்கு நன்றி சொல்றாளாம் பூமி தேவி. சிலம்பாறு கிட்ட எல்லாம் கொடுத்தாலாம். அதனால பூமி கிட்ட இருந்து அதெல்லாம் சிலம்பாறு வாங்கிக்கிறதா. அந்த காட்சி பாருங்க. ஈட்டிய பல்பொருள்கள், ஈட்டிய அப்படின்னா அப்படியே வாரி கொண்டு வந்தன்னு அர்த்தம். சொல்லுவா இல்லையா, பணம் ஈட்டினேன், பொருள் ஈட்டினேன். அது போல பூமி கொடுத்த பொருள்களை எல்லாம் வாரி திரட்டி கொண்டதான். ஈட்டிய பல்பொருள்கள், பலவிதமான பொருள்கள். இப்ப வாசன திரவியம், அகில், சந்தனக்கட்டை இதெல்லாமும் பூமாதேவி கொடுத்திருக்கா. இன்னொரு பக்கம் முத்து, ரத்னம், பொன் இதெல்லாமும் கொடுத்திருக்கா. எல்லாத்தையும் வாங்கிடுது. ஈட்டிய பல்பொருள்கள், ஈட்டி திரட்டி கொண்ட பல்பொருள்களை எல்லாம் எம்பிரானுக்கு, எனக்கு பேருதவி செய்த பெருமாள் அந்த எம்பிரான் கள்ளழகர், அவருக்கு அடி உரை என்று, அடினா திருவடி, உரைனா காணிக்கை. இன்னைக்கு பாருங்க, அடுத்த வார்த்தை பெரியாழ்வார் சொல்லி கொடுத்துட்டார். என்னன்னா, அடி உரைனா பாத காணிக்கைன்னு அர்த்தம். அடி உரை என்று, இதுதான் அழகருக்கு பாத காணிக்கை. பூமாதேவி அழகருக்காக சிலம்பாறு மூலம் கொடுத்து அனுப்புகிறாள். நூப்புற கங்கை எல்லாத்தையும் வாங்கிட்டு வருது. அருவியா கொட்டுறது. என்னென்ன கொட்டுறதுன்னா, தங்கம், முத்து, வைரம், வைடூரியம், பவழம், அகில், சந்தனம் அத்தனையும். ஓட்டரும் தன் சிலம்பாருடை. ஓட்டரும் அப்படின்னா ஓடி வரும்னு அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடி வரக்கூடிய தன் சிலம்பாருடை. தன் குளிர்ச்சியான சிலம்பாறு நூப்புற கங்கை பாயக்கூடிய மாலிரும் சோலையதேங்கிறது பாசுரம். ஆக மொத்தம் இந்த பாட்டுல தெரிவிக்கும் கருத்து, பூமிக்கு ஒரு ஆபத்துன்னா இரண்யாட்சனால் ஆபத்து வரும்போது கோரைப்பல்ல வச்சு மீட்டார் வராக பெருமாள். மகாபலி உரிமை கொண்டாட முயன்ற போது வாமன மூர்த்தியாக வந்தார். யாச்சகம் கேட்டு பூமியை இழந்து தன் சொத்துன்னு நிலைநாட்டினார். பிரளய காலம் வரும்போது ஆளிலை கண்ணனா வந்தார். விழுங்கி வயத்துல வச்சிருந்தார். படைப்பு காலம் வரும்போது வயத்துல வச்சிருந்ததை உமிழ்ந்தார். அத்தனையும் பண்ணவர் தான்
இப்ப அழகராக எழுந்தருளி இருக்கார். அப்போ ஒரே அழகருக்குள்ள வராகனும் இருக்கார், வாமனனும் இருக்கார், ஆலிலை கண்ணனும் இருக்கார், உலகத்தை படைத்த ஆதி ஊழி முதல்வனும் இருக்கிறார்னு இந்த பாட்டில் அனுபவம். கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டுமது உண்டுமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானு கடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே. கோட்டு மண் கொண்டு இடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு உமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடி உரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாறு உடை மாலிரும் சோலையதே. ஆக தன்னுடைய கோரைப்பல்லில் பூமியை இடந்தெடுத்து தன்னுடைய உள்ளங்கையில் நீர் வாங்கி அதன் மூலம் பூமியை எல்லாம் அளந்து மீண்டும் பிரளய காலத்தில் அதை உண்டு படைப்பு காலத்தில் உமிழ்ந்து விளையாடக்கூடிய தூயவன் எழுந்தருளி இருக்கும் மலை. அவனுக்கு கைமாறா பூமி என்ன பண்றான்னா பல பல பொருள்களை சிலம்பாருக்கு கொடுக்க எல்லாத்தையும் ஈட்டி திரட்டி கொண்டு வந்து எம்பிரானுக்கு பாத காணிக்கை அடியுரைன்னு அழகர் திருவடியில சிலம்பாறு சேர்க்கிறது. இப்படி ஓடி வரும் குளிர்ந்த சிலம்பாறை உடையதுதான் அழகர் மலை, திருமாலிருஞ்சோலை மலை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Lifting the earth with his tusk and measuring the earth after receiving water in his hands and swallowing the earth during deluge and emitting it at the time of creation, the Lord plays and now dwells in Tirumalirunjolai, where the Nupura Ganga river brings all kinds of objects as offering to the lotus feet of Azhagar என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் இதே அழகரை இன்னொரு வடிவில் பெரியாழ்வார் காணப்போகிறார். என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு உமிழ்ந்து. கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டு உமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலை அதே. மாலிரும் சோலை அதே.